அப்பாவின் 11ஆம் நாள் காரியங்கள் முடிய உள்ளறையில் இருந்த கமலத்திடம் வந்தான் செல்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். கமலம், அப்பா இறந்த பின்பு அம்மாவை தனியா தங்க வைப்பதில் எனக்கு விருப்பமே கிடையாது. நான் அமெரிக்காவில் இருப்பதால கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அம்மாவை உன்னோட வச்சுக்கிறதுல ஆட்சேபணம் ஒன்றும் இல்லையே. அண்ணனை நிமிர்ந்து பார்த்தாள் கமலம். என்ன அண்ணா இது? நானும் அவங்க பெத்த பொண்ணு தானே. எனக்கும் பொறுப்புகள் நிறைய இருக்கு. அம்மாவை நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத அண்ணா. கமலத்தின் கணவனும், கமலம், உங்கள் அம்மா நம்மோடு வந்து இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். நானும் ஆஃபீஸ் வேலையாக அடிக்கடி டூர் போயிடுறேன். நம்ம மகன் சிவாவும் ஹாஸ்டலில் இருக்கான். நீயும் நிஷாவும் தனியாக இருக்கீங்க. அவங்க வந்து இருந்தால் உனக்கும் துணையாக இருக்கும். நிஷாவுக்கும் பாட்டியோடு இருக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கூறிய கணவனை நன்றியுடன் பார்த்தால் கமலம் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா சாப்பிடுங்கம்மா. வை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. அப்பாவை நினச்சிக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஆறுதலாக சொன்னால் கமலம் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, பாட்டி தோட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்காங்க நிஷா என்று சொல்ல தோட்டத்துக்கு விரைந்தாள் கமலம். என்னம்மா இது? நீங்கள் ஏன் கூட்டுறீங்க? காலையில் வேலைக்காரி பெருக்கிட்டாளே. உள்ளே வாங்கம்மா. அங்கே பாரு கமலம், குப்பையாக கிடக்கு. அதான் சுத்தம் பண்ணுவோன்னு கூட்டுறேன். வேண்டாம்மா, கிடக்கட்டும், விடுங்க ப்ளீஸ். சரி, இது உன் வீடு, எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்கிற. இனிமே செய்யலாமா? துடப்பத்தை கீழே வைத்துவிட்டு மௌனமாக உள்ளே வர, என்னம்மா இது? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. வயசான நீங்கள் எதுக்கு சிரமப்படணும்னு தான் சொன்னேன். பதில் ஒன்றும் சொல்லாமல் அம்மா உள்ளே செல்வதை பார்த்து கமலத்தின் மனம் சங்கடப்பட்டது. அம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, தலை பின்னி விடுமா. இங்கே வா நிஷா, நான் பின்னி விடுறேன். வேண்டாம் பாட்டி, உனக்கு தெரியாது, அம்மாவே சீபி விடுவாங்க. சொன்னபடி அம்மாவை தேடி நிஷா செல்ல, ஆமாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் எதுக்குள் லாய்க்கில்லாதவளாக போயிட்டேனே. அம்மா புலம்புவதை கேட்ட கமலத்திற்கு என்ன பதில் சொல்வது என்றே புரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஃபோனில் சிவா, அம்மா எப்படி இருக்கீங்க? பாட்டி வந்ததில் உன் பொழுது சந்தோஷமாக போகும்னு நினைக்கிறேன். பாட்டி எப்படிமா இருக்காங்க? சிவா, மனசுக்கு சங்கடமாக இருக்குடா. நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடக்குது. அம்மா நம்மோடு இருந்தால் நல்ல விதமாக கவனித்து கடைசி காலத்தில் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காம எல்லா விஷயத்திலையும் கோபப்படுறாங்க சிவா என்று நடந்ததை அவனிடம் சொன்னாள் கமலம். சரிம்மா, நீ சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீ ஒன்றும் வருத்தப்படாத. அடுத்த வாரம் வரேன், நான் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன். உள்ளே நுழைந்த சிவா நேராக பாட்டி இருக்கும் அறைக்கு வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். படுக்கையில் சுவரை பார்த்தபடி திரும்பி படுத்திருக்க, பாட்டி எப்படி இருக்க கேட்டபடி படுக்கையில் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். வாசிவா இருக்க, சோத்துக்கு கேடாக பூமிக்கு பாரமாக பொழுது போயிட்டு இருக்கு. ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன ராணி ஆட்டம் இருக்கீங்க? எழுந்துறீங்க, வெளியே வாங்க. வற்புறுத்தி அழைத்து வந்து ஹாலில் உட்கார வைத்தான். பாட்டி வாங்க சாப்பிடலாம், அம்மா தோசை ஊற்றிட்டாங்க. நீ சாப்பிடு சிவா, எனக்கு என்ன அவசரம், மெதுவாக சாப்பிட்றேன். சொன்னால் கேளுங்க, எழுந்து வாங்க, உங்களோடு தான் சாப்பிடுவேன். கமலம் தோசை ஊற்றி கொண்டு வந்து இருவருக்கும் தட்டில் வைத்து சாம்பார் ஊற்றினார். பாட்டியுடன் உட்கார்ந்து சாப்பிட்ட சிவா, பாட்டி என்னதான் அம்மா நல்லா செஞ்சாலும் உங்கள் கைப்பக்குவம் யாருக்கும் வராது பாட்டி. நீங்கள் முருகலாக தோசை ஊற்றி சாம்பார் வைத்து கொடுக்கும்போது சாப்பிட்டா அவ்வளவு ருசியாக இருக்கும். கண்கள் பிரகாசிக்க பேரனை பார்த்து, உங்கள் தாத்தாவும் அப்படிதான் சொல்லுவார் சிவா என்ற குரலில் பெருமை பொங்கி வழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பாட்டி, நீ பால் பணியாரம் செய்வியே,
வாயில் போட்டதும் கரைஞ்சிடும். எப்படி செய்யணும்னு அம்மா கிட்ட பக்குவம் சொல்லு, சாயந்தரம் செய்து தருவாங்க. பாட்டியுடன் உட்கார்ந்து சிரிக்க சிரிக்க பேசும் மகன் சிவாவை பார்த்தாள் கமலம். இவன் வந்த 4 நாட்களும் அம்மா மிகவும் சந்தோஷமாக இருப்பது கமலத்திற்கு புரிந்தது. பாட்டி, நீ சொன்ன மாதிரியே இனி நண்பர்கள் விஷயத்தில் நடந்துப்பேன். ஆபத்து சமயத்தில் உதவுறது மனித நேயம். நீ சொல்றது சரிதான் பாட்டி. உனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு என்றான் சிவா. பாட்டி, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். கேட்ட மாத்திரத்தில் பாட்டியின் முகம் சுருங்கி, நீ வந்து இருந்தது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நீ கிளம்பிட்டா நான் திரும்ப பழைய நிலைக்கு போயிடுவேன். என் வேலைகளை பார்த்துக்கிட்டு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என் பொழுதுகள் போகும் என்று சொன்னாள் பாட்டி. விரக்தியாக பேசும் பாட்டியை புன்னகையுடன் பார்த்தான். தப்பு பாட்டி, உன் நினைப்பு தப்பு. வீட்டில் வயசானவங்க இருக்கிறது வைரம் இருக்கிற மாதிரி பாட்டி. நீங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அதான் உங்களை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க நினைக்கிறாங்க அம்மா. வயசான நீங்கள் வேலை பார்த்தா உங்களுக்கு ஏதோ உடம்புக்கு வந்துடுமோன்னு பயப்படுறாங்க, அவ்வளவுதான். இனிமே உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறது உங்களோட உழைப்பு இல்லை பாட்டி, உங்களுடைய அனுபவங்களும் அறிவுரைகளும் தான். அதை நீங்கள் எங்களோடு இருந்து கடைசி வரை எங்களுக்கு சொல்லி உங்கள் அனுபவங்களால் எங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். நீங்கள் தான் இதை புரிஞ்சிக்காம அம்மா உங்களை ஒதுக்கி வைக்கிறதா நினச்சி நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க. இந்த 4 நாட்களும் அம்மா உங்ககிட்ட கேட்டு எவ்வளவு விஷயங்களை செஞ்சாங்க கவனிச்சிங்களா? புரிஞ்சுக்குங்க பாட்டி. நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துதுன்னு தெரியுமா? சிவா சொல்ல கண் கலங்க அம்மாவின் அருகில் வந்தாள் கமலம். அம்மா, நீ எனக்கு கடைசி வர வேணும்மா. சிவா சொன்ன மாதிரி என் தாயை வைரமாக நினச்சி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேனே தவிர உன்னை நான் ஒதுக்கலம்மா. என்னை புரிஞ்சுப்பியாமா? குரல் தழுதழுக்க பேசும் மகளை புரிந்து கொண்டவளாக, நான் தான் உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்திட்டேன் கமலம், மறந்துடுடா. மகளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்ள மகனை நன்றி கலந்த பார்வையுடன் அன்பு கனிய பார்த்தாள் கமலம் என்றார்.